என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா என் வீட்டுக்கு சம்மந்தம் பேச வருவாங்க. கால் கஞ்சுக்கும் அரைக்கஞ்சுக்கும் உங்க லாட்டரி அடிக்கிற நாய்ங்க என் வீட்டு சம்மந்தம் கேக்குது. ஆளை பாரு, கூட்டிட்டு வந்திருக்காங்க பட்டாள தேவை. ஆளையும் முகரையும் எல்லாம் நான் பெத்ததை சொல்லணும். அவன் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு போகாம இருந்தா இவங்கெல்லாம் என் படியேறி வந்திருப்பாங்களா? இவன் போகாட்டி தானே அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. முதல்ல இவனை சொல்லணும். ஏம்மா என்ன உன் தொம்பிக்கார தூது அனுப்புனானா? அம்மா கோமா போயிருக்கிறா, பொழைச்சாலா செத்தாலான்னு சொல்லி பாக்குறதுக்கு? சொல்லு, நீ எதுக்கு என் பின்னாடியே வந்த? இல்லம்மா, அப்படியெல்லாம் அவன் எது சொல்லி உள்ள நானா தான் வந்தேன். ஏமா இவ்வளவு கோவப்படுற? பாவம், அவங்கள வாய்க்கு வந்தபடி பேசி அனுப்பிச்சிட்டியம்மா. பாவம் இல்லையா? நல்லா சொன்னப்போ அவங்கள பாவம். கொஞ்சம் நான் ஏமாந்தேன், என் தலையில மிளகா அரைச்சி உன் தொம்பிக்காரனை கூட்டிட்டு போய் கல்யாணம் கட்டி வச்சிருவாங்க, ஜாக்கிரதை. அவங்கெல்லாம் பாவங்க இவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதுல, மோசமான ஆளுங்க அவங்கெல்லாம். இருக்கட்டுமா, இருந்தாலும் நீ ரொம்ப பேசிட்ட. அவங்க தரப்பாவே நீ பேசுனியே. நம்ம தம்பியும் ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கலாம் இல்லையாம்மா? பாவம், அவங்களவே நீ வாய்க்கு வந்தபடி பேசிட்ட. இவன் மேலே தப்பு உண்டு இல்ல? தப்பு இருக்கட்டுமே, தப்பாவே இருக்கட்டுமே. என்ன இப்போ அவன் பணக்கார வீட்டு பையன், 4 பேர்கிட்ட பேசுவான், 4 பேர்கிட்ட பழகுவான். அதெல்லாம் இவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு வந்து மாப்பிள்ளை கேட்பாங்களோ என் வீட்டையே படியேறி? சொல்லு பாப்போம். சரிம்மா, நம்ம தம்பிக்கு பிடிச்சிருந்த கல்யாணம் கட்டி வைப்போம், சந்தோஷமா வாழட்டும். ஏமா இப்படியெல்லாம் பேசுற? என்னலே உன் தம்பிக்காரனுக்கு சப்போட்டா? நீங்க நினைக்கிறது ஒரு காலம் நடக்காது, ஜாக்கிரதை. உனக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறனோ இல்லையா, முதல்ல அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறான், அப்பதான் அவன் அடங்குவான். இவ்வளவு நடக்கு, உங்க அப்பனுக்கு எதுவுமே தெரியாம இருக்கு. ஆபீஸுக்கு போறேன்னு சொல்லி இங்க ஒரு காதல் கூட்டத்தையே வளர்த்து விட்டுருக்கான். வரட்டும் உங்க அப்பா. இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது. நீ எதுக்குமா அப்பாவை திட்டுற? அப்பா வரட்டும், பேசிப்போம். இங்க பாருல, உனக்கு கல்யாணம் கட்டுற வரைக்கும் உன் தம்பிக்காரனை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க. எந்த டைம்ல எப்படி மாறுவான்னு தெரியாது. அவனை ஒழுங்கா பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அவனை ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வைப்போம், சரியா? அவன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் பாத்துக்குங்க. எம்மா, அது வந்து உன் தம்பிக்காரன் எங்க இருக்கிறான்னு பாரு. கண்ணுல மண்ணை தூவி அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு எங்கன்னா ஓடிட்டு போறான். அவளை கூப்பிட்டுக்கிட்டு போய் பாரு. ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டு இவங்க வளர்த்துருப்பேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் நாங்க தேவைப்படுது. கல்யாணம் காதல்னா இவங்க பாட்டுக்கு இவங்க முடிவு எடுத்துக்கிறது. அப்போ நாங்கெல்லாம் என்ன கல்றதுக்கா இருக்கோம்? சொல்லு பாப்போம். இந்த அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? பாவம், அவங்க என்ன செஞ்சாங்க? ஒன்னு கொடுக்குறோம், ஒன்னு கொடுக்கல, சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இதுக்கே இவ்வளோ பேசணும்? ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. பாவம் அவங்க. இதெல்லாம் கொண்டு போய் செல்விக்கு வேற சொல்லுவாங்க. என்ன செய்யறதோ இன்னும். அவ என்கிட்ட பேசுவாளா இல்லையான்னு கூட தெரியல. என்ன செய்யறதோ தெரியல. அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு கல்யாணம் கட்டணுன்றதுதான் என் ஆசை. என் ஆசை மட்டும் இல்ல, இது செல்வியோட ஆசையும் கூட. இல்லைன்னா இவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு கல்யாணம் கட்டிக்குவேன். என்ன செய்யறது? அவளுக்காக பார்க்கறதா இருக்கு. வானே, அம்மா கிட்ட பேசுனியா? அம்மா கோவமா தான் இருக்கிறாங்களா? பாருன்னு இந்த அம்மைய எவ்வளோலாம் கஷ்டப்படுத்துறாங்க. லவ் பண்றதுன்னா அவ்வளோ பெரிய தப்பா? சொல்லு பார்ப்போம். லவ் பண்ணதுக்கு இப்படியெல்லாம் தண்டனை கொடுப்பாங்களா? எல்லா தப்பும் உன் மேலதான் கதிர். அவங்க வராங்கன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம்ல. அவங்க வராங்கன்னா இப்ப சொல்ற. பின்ன அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. நீ என்ன பண்ணிருக்கணும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. கொஞ்சம் கொஞ்சமா அம்மா கிட்ட பேசி நான் ஒரு வழி கொண்டு வந்திருப்பேன். இப்போ இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டது நீ தான். உன் மேலதான் தப்பு. சரிங்க, தப்பு என்னுடையதான். சொல்லக்கூடிய சூழ்நிலை வரல, அதனால நான் சொல்ல முடியல. இப்போ வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசலாம். இல்லைன்னா எப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க பாருங்க. பாவம் இல்லையா அவங்க? ஏழைன்னா என்ன வேணாலும் பேசலாமா? சொல்லுங்க பார்ப்போம். சரி, இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற விடு. கொஞ்சம் கொஞ்சமா அம்மா புரிஞ்சுப்பாங்க. நானும் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன வழியோ அதெல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். நீ கொஞ்சம் கஷ்டப்படாம பேசாம இரு. அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி நீ பேசு. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லு. அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா உன் மேல கோவப்படுவாங்க. ஆமா, நல்ல நாள்லயே ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டா. இங்க இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவ ஃபோன் எடுத்து பேசின மாதிரி தான். அப்படியே அவ பேசினா இங்க நடந்த விஷயத்த சொன்னா வேணையே வேணாம், என்கிட்ட ஜெல்மத்துக்கும் பேச மாட்டா. பாத்துக்க, அவ்வளவு முன்கோவக்காரி அவ. சரி, பொண்ணுங்கனாவே முன்கோவக்காரங்க தானே. என்ன செய்யறது? கொஞ்சம் கொஞ்சமா புரிய வை. கதிர், எனக்கு ஒரு டவுட். அவங்க அப்பா சொன்னார் இல்லையா, ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க, அவங்களுக்கு தான் கட்டி வைப்பேன்னு சொல்லி. உண்மையாவா? ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனாங்களா? ஆமாண்ணே, ஏற்கனவே பார்த்துட்டு போயிருக்கிறானே ஒரு பையன். அதனாலதான் அவங்க நிச்சயம் வரைக்கும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இவ கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வச்சு நம்ம வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்தா. இப்ப பார்த்தா அம்மா இப்படி எல்லாம் பேசி அவங்கள ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது சொல்லுங்க? இப்போ ஒருவேளை அவன் அந்த பையனுக்கே ஏதாச்சும் கட்டி வச்சுட்டா நான் என்னென்ன செய்யணும்? அப்படி இப்படி ஏதாச்சும் நடந்துச்சு, என் உயிரோட யாரும் பார்க்க முடியாது, பாத்துக்கோங்க. சரியில்ல, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதா? சொல்லு. அப்பாவுக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆக போகுதுன்ற விஷயம் மட்டும் தெரியும். அது எப்படி தெரியும்? ஆமா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு நானும் அப்பாவும் போயிருந்தோம். அந்த மாப்பிள்ளை பார்க்க வந்தான்னு சொன்னேன் இல்லையா, அவன் வரும்போது நாங்களும் போயிருந்தோம்.
அந்த பொண்ணை மாப்பிள்ளை பாக்குறதுக்கு வராங்கன்னு சொல்லி அந்த பொண்ணே உங்க 2 பேரும் இன்வைட் பண்ணிருக்கல, பரவாயில்லையே. நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு சும்மா இருந்த, சிரிக்கக்கூடிய நிலைமையில நான் இல்ல. நான் அந்த மாப்பிள்ளை வந்து சொன்னேன் இல்லையா, அவனுடைய அப்பாவும் நம்மளுடைய அப்பாவும் சின்ன வயசு ஃப்ரெண்டா. அதான் அவங்க அப்பா கூப்பிட்டு நானும் போக வேண்டியதா போச்சு. ஓ அப்படியா, சரிண்ணே. சரிண்ணே, இதுக்கு என்னென்ன வழி கொஞ்சம் சொல்லு. கதிர், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அவங்க திடீர்னு வந்ததுனாலதான் அம்மா இவ்வளவும் கோவப்பட்டாங்க. அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற விடு. எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைப்பாங்க. அதுக்குள்ள அம்மாவுக்கு சொல்லி புரிய வைப்போம். நீ பேசாம இரு, டென்ஷன் ஆகாம இரு. முதல்ல போய் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வா. இங்க நடந்த விஷயத்த நேர்ல கூட போய் சொல்லிட்டு வா. தரணண்ணே, செல்வியை நீ எப்பறம் பார்த்துருக்கேன்னு பாரு, நான் எவ்வளோ லட்சணமா இருப்பான்னு சொல்லி நீயே சொல்வ. என் தம்பிக்கு பொருத்தமான பொண்ணு இவதான்னு சொல்லி. ரொம்ப பாவன செல்வி. அம்மா இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா. அப்பா ஒரு காலத்துல குடிகாரா இருந்தாரு, இப்போ நல்லபடியா இருக்கிறாரு. ஆனா அம்மா இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் நின்று பேச மாட்டேங்கிறாங்க அம்மா. இந்த பிரச்சனையால எங்க நான் செல்வியை இழந்துக்கணும்னு பயமா இருக்குன்னு. ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு. அவ்வளவுதான் நான் உயிரா நினைச்சிட்டு இருக்கேன். இதனால நான் அவளை இழந்துடணும்னு ரொம்ப பயமா இருக்குன்னு. எப்படின்னா அம்மா கிட்ட பேசி அவளை கட்டி வச்சிருன்னு வாழ்க்கை ஃபுல்லா உன்னை நான் மறக்க மாட்டேன்னு. இல்லைன்னா என் வழியை நான் பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். எனக்குன்னு ஒரு வழி இருக்கு. டேய் டேய் டேய், பாத்தியா, உனக்குன்னு ஒரு வழினா என்ன தனி வழியா? நாங்கெல்லாம் என்ன உயிரோடு தானே இருக்கோம். பேசாம இரு, அம்மாக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன். நீ எந்த முடிவும் எடுக்காத, கொஞ்சம் இதை ஆற விடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போகும், பேசிக்கலாம் போ. இந்த தரணண்ணா எவ்வளோ ஈஸியா காதலை பத்தி சொல்லிட்டாரு. ஒவ்வொருத்தரும் காதலிக்கிறதுக்கு எவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுறான். ஒரு நல்ல பொண்ணை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுறான். நான் நல்ல பொண்ணு கிடைச்சும் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேனே. என்னை பத்தி யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. செல்வி, லட்சுமி, இங்க பாரு, நீங்களும் பாருங்கம்மா. அங்க நடந்த விஷயத்த எதுவும் என் பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இல்லாம அவ பாட்டுக்கு இருக்கட்டும், நீங்க பாட்டுக்கு இருங்க. என்னன்னு கேட்டா எல்லாம் நல்ல விஷயமா முடியும்னு சொல்லிட்டு அவங்க வேலையை போய் பாருங்க. அங்க நடந்த விஷயத்தெல்லாம் எதுவும் அவகிட்ட சொல்லாம. ஏன்னா மனசுக்குள்ள கஷ்டப்படுவா, அதனாலதான். இருக்கா உனக்கு என்ன இருக்கா பிடிச்சிட்டு? அவகிட்ட இதெல்லாம் சொன்னாதானே அடுத்து அந்த பையனை பார்த்தா அவ பேசாம இருப்பான். எதுவுமே சொல்லாம இருந்தா அவன் வீட்டுக்கிட்ட வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குவான். அந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு போனவன் ஏதாச்சும் பார்த்தாக்கா எதுனா சண்டை வர்றதுக்கா? சொல்லு பாப்போம். எதுவுமே சொல்லாதன்னு சொல்றேன். உனக்கு என்ன இருக்கா பிடிச்சிட்டு? ஆமாண்ணே, சொல்லுவோம். சொன்னாதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவான். ரொம்ப அவன் நம்பிக்கை வச்சுட்டான் அந்த பையன் மேலே. என்ன செய்யறது பார்த்தீங்க இல்லையா, அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினானே. அதான் எனக்கு அவன் மேலே ரொம்ப கோவம். இனி சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பேச்செல்லாம் ரொம்ப நாளா கேட்பா. எப்படி சொல்லணுமோ அந்த பையனை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வச்சு இப்ப பாத்துட்டு போன மாப்பிள்ளையவே அவளை கட்டிக்கிற அளவுக்கு நான் செய்ய போறேன். என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அப்புறம் என்னன்னு, இப்போ வந்துட்டு போன மாப்பிள்ளை நல்ல பணக்கார வீட்டு மாப்பிள்ளை தான். அவனவே போய் தொங்கிக்கிட்டு வேலையை பார்ப்பீங்களா? இந்த மாப்பிள்ளைக்கு கட்டி வைப்போம். சிலுக்கு சுமிதா, அப்போ லவ் என்ன பேபி லவ் கிவ் நிக்கிட்டு? எல்லார் வாழ்க்கையிலும் அந்த பலா போன லவ் வர்றது சகஜம்தான். அதனால லவ் பண்ணவனே எல்லாரும் கட்டிக்க முடியுமா? சொல்லு பார்ப்போம். நீ சொல்லு. எப்படியோ நீ லவ் பண்ணவனே நீ கல்யாணம் கட்டிக்கிட்ட. அப்படி எல்லார் வாழ்க்கையிலும் நடந்துருமா? நான் கூட தான் ஒருத்தனை லவ் பண்ணேன் 10ஆவதுல படிக்கும்போது. நான் இன்னும் அவனவே கல்யாணம் கட்டிக்கிட்டேன். இப்போ பார்த்த மாப்பிள்ளை நான் கட்டிக்கலையா? சொல்லு பார்ப்போம். சோடா புட்டியோ நல்ல புட்டியோ ஏதோ ஒன்று வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கேன். சிலுக்கு சுமிதா, இந்த பூனியும் பால் குடிக்குமான்னு பார்த்தா இது ஒரு குவார்டரே அடிச்சிருக்கும் போலயே. நீயே 10ஆம் வகுப்பு படிக்கும்போது லவ் பண்ணியா? யாரம்மா அந்த கிறுக்கேன்? சொல்லு பார்ப்போம். போ பேபி, சும்மா எப்போ நடந்தது இப்போ போய் கேட்குறேன். சீ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, ரொம்ப வெக்கப்படாதீங்க. உங்க வெக்கத்தை பார்த்தா எனக்கு வெக்கமா வந்துடும் போலயே. அப்படி இப்படி செஞ்சு வச்சிடாம பேபி, இங்கே நின்றுட்டு பேசாம வாங்கம்மா வீட்டுக்கு போவோம். போவங்க, நடுங்க. ஆண்டவா, அப்பா அம்மா கதிர் வீட்டுக்கு போயிருக்காங்க. நல்லபடியாக மாப்பிள்ளை கேட்டு முடிச்சிருக்கணும். அவங்க வேற ஒத்துக்கிட்டு இருக்கணும். என் வருங்கால மாமியார் அவங்க என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு ஒன்றும் புரியலையே. எப்போ தான் இவங்க வரப்போகிறாங்கன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணலான்னா கதிருக்கு, இவங்க வேற அங்கே இருப்பாங்க. என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த கதிராச்சும் ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. என்ன தான் செய்கிறாரோ. இந்த கதிரும் அவங்க அம்மா கிட்ட பேசினாரா என்னன்னு தெரியல. ரொம்ப ஆசை வச்சிருக்காரு நம்ம மேல. பேசிதான் ஆகணும். பார்ப்போம். அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கதிர் அவங்க அம்மா கிட்ட என்ன பேசினாரு ஏது பேசினாருன்னு சொல்லி. என்னெல்லாம் அவங்க அம்மா கிட்ட விட்டே கொடுத்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. சொல்லாமல் உன் சுவாசம்
என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே उभय कुशल चिरजीवन प्रसुख भरित मञ्जुलतर शृङ्गारे सञ्चारे விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும் மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும் முடியாத பார்வை நீ வீச வேண்டும் முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும் இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே ஓ, ஓ, உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும் ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும் காலம் முடியலாம் நம் காதல் முடியுமா நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே ஓ, ஓ, உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓடும் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்து சாக தோடுதே కలలు కంటుంది కణా కండేనడి కణా కండేని செல்வி அண்ணி அண்ணி சாரி அண்ணி நீங்க வந்ததே நான் கவனிக்கல சொல்லுங்க அண்ணி ரொம்ப நேரமா நிக்கிறீங்களா கூப்பிட்டீங்களா சரி சரி చాలా ఇబ్బందిగా ఉండొద్దు ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நடிக்க வேணாம் சரியா இப்போ வந்துருவாங்க அத்தையும் மாமாவும் அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும் அழகா சீ போங்க அண்ணி நான் ஒன்றும் நினைக்கல நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க నాకు తెలుసు నిండికిటే కనవు కండ్రే కనవులే అబ్బాయికు నీకు పెండ్లి అయిపోయింది కదా கல்யாணம் முடிஞ்சு போச்சு கனவுல ஐயோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்றாங்களே చెల్వి యప్పా என்ன వెయిలు చెల్వి చెల్వి మీ అమ్మగారు వచ్చేసారు బిన్నిరా వెళ్ళి చూస్తాం వా పోయి పాపం ఆమా உள்ளதா இருக்கேம்மா வா வா போய் கேப்போம் வா வாங்கப்பா வாங்க தண்ணி கொடுக்கட்டுமா குடிக்கிறீங்களா சொல்லுங்கப்பா தண்ணி குடிக்கிறீங்களா ஏமா நீங்க தண்ணி குடிக்கிறீங்களா எத்த உங்களுக்கு தண்ணி வேணுமா அத்தை? செல்வி பாவம் அங்கே நடந்ததெல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாலோ தெரில. பேபி நானே சொல்லட்டுமா? உங்கள் ஊத்த வாயை மூடுங்க, அவங்களே சொல்லிப்பாங்க. இல்லை ஒரு உதவி. ஒரு வெங்காயமும் வேணாம், நீங்கள் சும்மா இருங்க. எப்பா எம்மா அங்கே போயிருந்தீங்களே சம்மந்தம் சொல்லிட்டாங்களாம்மா? எப்போ வைக்கிறாங்களா நிச்சயதார்த்தமும் கல்யாணமும்? சொல்லுங்கம்மா சொல்லுப்பா. எத்த நீங்களாச்சும் சொல்லுங்க அத்தை. செல்வி, இனிமே அந்த பையன்கிட்ட பேசுறதோ பழகுறதோ கூடாது. இனிமே அந்த பையனை பார்க்க கூடாது, சரியா? எப்பா ஏன்பா அப்படி சொல்ற? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, சரியா? உன் அப்பா மேல மதிப்பு மரியாதை நீ வச்சிருந்த, இனிமே அந்த பையனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, சரியா? இது ஏன் மேல ஆன பாத்துக்கோ. எப்பா ஆனா வைக்கிற அளவுக்கு என்னப்பா நடந்து? சொல்லுப்பா சொல்லுப்பா என்ன ஆச்சுன்னு. எவ்வளோ அசிங்கப்படமோ அசிங்கப்பட்டாச்சு. அந்த பொம்பளை எவ்வளோ பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசி முடிச்சிட்டா. நான் அப்பயே சொன்னேன்ல பெரிய இடத்த சம்மந்தெல்லாம் நமக்கு வேணாம், நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துப்போன்னு சொல்லி. செல்வி உன்னால எவ்வளோலாம் அசிங்கப்பட்டு நிற்கிறோம் தெரியுமா? நான் எவ்வளோலாம் உனக்கு சொல்லியிருப்பேன், ஒரு வார்த்தை என்ன கேட்டிருப்பிய நீ? என்னம்மா சொல்ற? யாரும்மா உன்னை அசிங்கப்படுத்தின? என்னம்மா நடந்து சொல்லுமா? நான் நல்லா அவளை சீக்கிரம் ஒரு ஆளு மேல கோவப்படவே மாட்டேன். என்னவே கோவப்படுத்தி அந்த பொம்பளை பேசியிருந்தா அந்த அம்மா என்னென்ன பேசியிருக்கோம். நம்ம குடும்பத்தை எவ்வளவு தரகுறவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பொம்பளை பேசி முடிச்சிடுச்சு. வேணாமா, இந்த சம்பந்தம் நமக்கு வேணாமா. இதை மீறி அங்க போய் நீ வாழ்ந்தா உன்னை உயிரோடயே கொளுத்திடுவாங்கம்மா.
அப்படியேப்பட்ட பொம்பளை அது. பணம் பேய்மா. வேணாமா, நமக்கு இந்த காதல், இந்த கல்யாணம் இதெல்லாம் வேணாமா. நாங்க பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் கட்டிக்கிட்டு நல்லபடியா வாழுமா புள்ள குட்டியோட. நான் அப்பா பேச்சு சொன்ன கேளுமா. ஏம்மா உன்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்களாம்மா? நீங்க சும்மாவா இருந்தீங்க? அவங்க அசிங்கப்படுத்தி பேசினா நீங்களும் பேச வேண்டியதானே? ஆமாமு, அந்த அம்மா பேசுனதுக்கு எனக்கெல்லாம் வந்த கோவத்துக்கு மூஞ்சி கை காலெல்லாம் உடச்சி போட்டுடலாமான்னு வந்துடுச்சு. என்ன செய்யுது, என் கையை காலும் உங்கள் அம்மா கட்டி போட்டுட்டாங்கம்மா, கட்டி போட்டுட்டாங்க. இல்லை அங்கே நடக்கிறதே வேற என்ன பார்த்துக்கேன், அந்த அளவுக்கு கோவப்படுத்திட்டாங்க. ஏத்த உங்களெல்லாம் நம்பித்தானே எங்க அப்பா அம்மா அமிச்சேன். நீங்களாம் கொஞ்சம் பார்த்துக்க கூடாதான்ட்ட. அவங்க இவ்வளோலாம் பேசின அளவுக்கு நீங்க சும்மாவா இருந்தீங்க? கதிரெல்லாம் அவங்க அம்மா பேசுனதுக்கு ஒண்ணுமே சொல்லலையா? அவர் இல்லையாங்க? சொல்லுங்கத்த. செல்வி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கதிர் இல்லைம்மா. அவங்க அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசவே மாட்டேங்கிறான். வாயை மூடிக்கிட்டு அப்படியே நிற்கான் கல்லூலி மங்க மாதிரி. அவங்க அம்மா இஷ்டத்துக்கும் பேசுகிறாங்க. என்னம்மா ஏதுமான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான். என்னத்துக்கு தான் இப்படி இருக்கிறானோ தெரியல. நல்லா நினச்சி கூட பார்க்கலப்பா அவன் இப்படி இருப்பான்னு சொல்லி. ஏன் பேபி எல்லாரும் இந்த பொண்டாட்டி தாசன் சொல்றாங்களே, அந்த மாதிரி இவன் அம்மா தாசனா இருப்பானோ? அதுக்கு தான் அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருந்தா ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டான். அப்படிதானே? ஒரு வகையில் அப்படிதான். ஆனா கதிர் இப்படியெல்லாம் இருப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலத்த. ரொம்ப நல்லவர் அவரு. அவங்க அம்மாவை பேச விடாம பார்த்துப்பேன்னு தான் என்கிட்ட சொன்னாரு. ஏன் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலட்ட. அவர் இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது. இன்னும் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அவரு இவரு நிக்கிட்டு இனிமே அவனை பத்தி நீ எந்த கதையும் பேசாத. அவன்லாம் அம்மா புள்ள. எந்த காலகட்டத்துக்கு உன் சைடு அவன் வரவே மாட்டான், பாத்துக்க. கதிர் எதுக்காக இப்படி வாயை மூடிட்டு இருக்கணும்? என்னை உண்மையா தானே லவ் பண்ணாரு. கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்னு சொல்லி தானே என்கிட்ட பழகினாரு. இப்போ எங்க அப்பா அம்மாவே வீட்டு தேடி வந்தா அவமானப்படுத்தி அனுப்புவாங்களா? ఏ భగవంతుడా, ఇలా ఒక అబ్బాయి ఉంటాడా? కన్నే మణి ఏను అన్నకి పేసనా ఈ రోజు ఏమైంది? పావం చెల్లి. செல்வி, அப்பா பேச்சு கேளுடம்மா. அவன் உங்ககிட்ட எவ்வளோ எல்லாம் உருக்கி உருக்கி பேசினான். ஆனா இப்போ போய் அவங்க அம்மா கிட்ட போய் பேசினா அவங்க அம்மா அவ்வளோ எல்லாம் பேசினா ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாமா. அவெல்லாம் வேணாமா. அதுக்கு தான் சொல்றது இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் வேணான்னு சொல்லி. இப்போ உனக்கு பார்த்த மாப்பிள்ள ரொம்ப நல்ல மாப்பிள்ளம்மா. அவனையுமே கட்டிக்க 100 வருஷம் புள்ளுக்குட்டியோட நீ வாழணுமா. இந்த அப்பனுக்கு அதுதான் ஆசை. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன். அப்படி நீ கட்டிட்டு போனா உன் உயிரோட கொளுத்தி உன்னை பணமாக்கிடுவாங்கம்மா. எனக்கெல்லாம் எந்த நம்பிக்கை இல்லை அவங்கெல்லாம் உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி. இந்த ஒரு வாட்டி அப்பம் பேச்சு கேளுமா தங்கம். எனக்கு வேற வழியே தெரியலம்மா. எப்பா முருகேசனே, எதுக்குன்னே கண்ணு கலங்குறீங்க? விடுங்க, நான் பார்த்துப்போம். வேலையை பாருங்க. போய் கேட்கணும்னு நினைச்சோம், போய் கேட்டுட்டோம். இதுதான் அவங்க முடிவு. சரி, அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு வழி கிடைக்காதா? அதான் ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? பார்த்து போய் விடுங்கண்ணே. அதுக்கு போய் பிள்ளைகிட்ட போய் நின்று கண்ணு கலங்குறீங்க? சும்மா இருங்க. இல்லம்மா, என் பொண்ணு ஒருத்தனை ஆசைப்பட்டுட்டானே. சரி, புள்ள ஆசைப்பட்டிருக்கா, நல்ல வாழ்க்கையா இருக்குன்னு சொல்லிதான் போய் கேட்டோம். ஆனா அவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் புள்ள ஏதோ சந்தோஷமா வாழணும் காட்டியதுதான் மான மரியாதைலாம் விட்டு போய் கேட்டேன். ஆனா எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவும் அசிங்கப்படுத்திட்டாங்க. இனி அந்த வீட்டு சம்பந்தம் நமக்கு வேணாம். என் பொண்ணு என் பேச்சு ரொம்ப நாளா கேட்பா. அதான் அவளுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா தானடா? எப்பா ரொம்ப நம்பனப்பா கதிர. ஆனா இப்படி கழுத்தா இருப்பாரு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. అవును మావయ్య, செல்வி பாவம், கொஞ்சம் யோசிக்க டைம் இவண்டி. ஆமா, யோசிக்க டைம் கொடுத்தா முன்ன மாதிரி தான் இழுத்துக்கிட்டு ஓட போறா. அப்படிதான் நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ? சொல்ல வந்துட்டா. லட்சுமி அக்கா, இப்ப என்ன அவ சொல்லிட்டான்னு குத்தி குத்தி காட்டுறீங்க? சும்மா இருங்கம்மா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இன்னொரு பிரச்சனை. பின்ன வாயை முடிட்டு சும்மா இருக்க சொல்லு. ஏதாச்சும் நொயின்னு பேசிக்கிட்டு. பாவம், மாடு கண்ணு ரோட்ல ஆனாதே நின்று மேயுது. குடிச்சிட்டு வந்து வெயிலுக்கு தண்ணியாச்சும் காட்டுறேன். எது நடக்கணுமோ அதுதானே நடக்கும். போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. லட்சுமி, மாட்டை பிடிச்சி கட்டிட்டு நான் தோட்டத்து வரைக்கும் போய் வரேன். ரோஜா பூ தோட்டத்துக்கு தண்ணியே கட்டல, போய் கட்டிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. எம்மாடி, போய் ஆறு வேலை போய் பாருடம்மா. நான் போயிட்டு வரேன். சரிங்கப்பா. எம்மாடி மருமகள, பின்பக்கமா மம்முட்டியும் கடபாரியும் வச்சிருக்க, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கூடம்மா. தோட்டத்துக்கு வேற போற வேலை இருக்கு. అలాగే మావయ్య. మావయ్య గారు, நீங்க தானே கொண்டு போனீங்க, வீட்டுக்கு திருப்பி கொண்டு வரல. ஆமாம்மா, மறந்து போயிட்டு தோட்டத்திலே வச்சுட்டு வந்துட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். అలాగే మావయ్య. லட்சுமி அக்கா, நாங்களும் போயிட்டு வரோம்க்கா. என்னவோ தெரியல, எங்கள் வீட்டுக்காரன் வரேன்னு சொன்னாங்க. ஆனால் வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் போய் பார்த்தா தான் என்னன்னு தெரியும். நானும் போயிட்டு வரட்டுமா? அதுவே நினச்சிட்டு இருக்காம ஆளாளுக்கு போய் ஒரு வேலையை பாருங்கக்கா. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு தெரியும், அங்கே போனால் இதுதான் நடக்கும்னு தெரியும். நான் தான் சொன்னேன் இல்லையா, அவெல்லாம் சரி கிடையாதுன்னு சொல்லி. இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்களா? எனக்கு முன்னாடியே தெரியும். சரிக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா.
வா பேபி போவோம். இந்த போடா கோழி எங்கே போனா? ஆளே காணுமே. இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. வீட்டில் என்ன முட்டை வச்சுட்டு இருக்கிறாளோ? அவங்க மாமியார் அமுச்சிருக்க மாட்டாங்கக்கா. வாங்க போகிற வழியில் பார்த்துட்டு போவோம். சரி நடு போவோம். ஏய் உன்னதான் ஒரு 4-5 வீட்டுக்கு பூ போட வேண்டியதா இருக்கு. நான் போய் போட்டுட்டு அப்படியே பூ கட்ட வாங்கிட்டு வரேன். இருக்கிற வேலையெல்லாம் என்னன்னு பார். அழகே அத்தையா. அப்பா முதல்ல போய் துணியை மாற்றணும். ஒரே கசன்னு இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு. செல்வி, அந்த பையன்கிட்ட பேசுறியா? மாట్లాடு. இல்லை அண்ணி, நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன். எப்போ அப்பா அம்மாவை அவமானப்படுத்தி அவங்க அனுப்புனாங்களோ இனிமே அவரே பேச வந்தாலும் நான் பேச மாட்டேன். என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிட்டோம். ஏமி చెప్తావు செல்வி? அப்படியெல்லாம் சொல்லாத. இல்லை அண்ணி, எவ்வளவோ ஆசைகளும் கனவுகளோடு இருந்த கதிரை கைப்பிடிப்பேன்னு சொல்லி எப்போ எங்கள் அப்பா அம்மாவை அவமானப்படுத்தி அவங்க அனுப்புனாங்களோ அப்போயே நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன். எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நான் நடந்துக்க போகிறேன் அண்ணி. இனிமே அவர்கிட்ட நான் பேச போகிறதில்ல. ஒக்கசாரி மாట్లాடு செல்வி. எப்போ நான் தான் முக்கியம்னு அவர் வராரோ அப்போ தான் நான் அவர்கிட்ட பேசுவேன். அது வரைக்கும் நான் பேச மாட்டேன். என்ன நடக்குதோ நடக்கட்டும். ப்ளீஸ் போனை எடு செல்வி, ப்ளீஸ். நீ வேற ஏன் தான் இப்படி பண்றியோ தெரியல. போனை எடு, போனை எடு, போனை எடு. செல்வி, செல்வி, ఇక్కడ చూడమ్మా ఫోన్ కొట్టుకుంటుంది. ఫోన్ అడిக்குது. செல்வி. கேட்குது அண்ணி. கேட்காமலாம் ஒன்றும் இல்லை. கதிர் தான் ஃபோன் பண்ணுறாரு. அடிக்கிட்டு விடுங்க. அச்சோ, ஃபோன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கே. ఇక్కడ చూడు செல்வி, எதானா இருக்கட்டும். ஃபோன் பண்ணா எத்தி மாట్లాடம்மா, பேசு. வேண்டாம் அண்ணி, எனக்கு பேச பிடிக்கல. எனக்கு பேசணும்னு தோணலை. விடுங்க. அடிச்சுட்டு போகுது. இனிமே அவர் யாரோ நான் யாரோ, விடுங்க. అలా చెప్పకు செல்வி, பேசுமா. செல்வி, నేను ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசு. ஹலோ செல்வி, பேசுமா. எவ்வளோ நேரம் போன் அடிக்க, எடுக்கவே மாட்டேங்கிற. பேசு செல்வி. அப்பா அம்மா வந்து எதுனா சொன்னாங்களா? சொல்லு செல்வி. எல்லாம் வந்து சொன்னாங்க. சொல்லுங்க, எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க? எதுக்காகவா? பேசதான் ஃபோன் பண்ண செல்வி. என்ன என் மேல எதுக்கு கோவமா இருக்கு? ஏன் கோவமா இருக்கனா? ஏன் கோவமா இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியாதா? என்ன நடந்துச்சு உங்க வீட்டில்? எங்கள் அப்பா அம்மாவே அவ்வளோலாம் உங்கள் அம்மா பேசியிருக்காங்க. பேச விட்டு வேடிக்கை பார்த்தீங்களா? சொல்லுங்க, இதுக்காக தான் அவங்கள வர சொன்னீங்களா நீங்கள்? செல்வி, கொஞ்சம் பொறுமையா பேசு செல்வி. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. என்ன நடந்துச்சு தெரியாம பேசக்கூடாதா? எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. எப்படியெல்லாம் உங்கள் அம்மா பேசுனாங்க, எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லி. உங்களை நம்பி எங்கள் அப்பா அம்மா அமிச்சதுக்கு நீங்கள் நல்லா செஞ்சு விட்டுட்டீங்க. இருக்கட்டும், உங்கள் கூட பழகுனதுக்கு பேசுனதுக்கு போதுனாப்பா சாமி. ஆளை விடுங்க. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? ஆளை விடு சாமினா என்ன நினைச்சு சொல்லிட்டு இருக்க? இதுல நான் என்ன செஞ்சேன் சொல்லு பாப்போம். என்ன செய்யலன்னு கேட்டேன். எங்க அப்பா அம்மாவை அமுச்சு விட்டா உங்க அம்மா பேசினா அவ்வளோலாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துருக்கீங்க. ஏன் உங்களுக்கு வாய் இல்லையா எதனா சொல்றதுக்கு? அவங்க அவ்வளோலாம் அசிங்கப்படுத்திருக்காங்க. எதுவுமே நீங்க உங்க அம்மா கிட்ட பேச மாட்டீங்களா? சொல்லுங்க, இப்பவே இப்படி இருக்கீங்க. இன்னும் கல்யாணம் பண்ணா இன்னும் எப்படியெல்லாம் இருப்பீங்களோ யாருக்கு தெரியும்? நல்ல வேலை. நல்ல வேலையா? ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம 2 பேர் பிரிஞ்சிருவோம், அவ்வளோதான். என்ன பிரிஞ்சிடுவோமா? ஏய், உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? லவ் பண்ணும்போது இன்னைக்கே லவ் பண்ண, இப்ப என்ன பிரிஞ்சிடுவோன்னு சொல்ற? ஆமா, இன்னைக்கு தான் நான் உங்களை லவ் பண்ணேன். உங்களை கைப்பிடிப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் நடந்துட்டீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அங்கங்க லவ்வுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க. பொம்பளைனா நானே அப்பா அம்மாவை எதிர்த்து அவங்க கிட்ட பேசி உங்க வீடு வரைக்கும் அமுச்சு விட்டேன். அங்க வந்து உங்க அம்மா அவ்வளோலாம் பேசியிருக்காங்க. நீங்க உங்க அம்மா கிட்ட எதுவும் சண்டை போடல, எனக்காக பேசவும் செய்யல. என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இப்பவே எப்படி இருக்கீங்க, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்களோ, எங்க அப்பா அம்மா எப்படி ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? வேணாம், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருது தான் நல்லது. நீங்க ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் கட்டிக்கங்க. எனக்கு பார்த்த மாப்பிள்ளையே நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். ஏய், சாவடிச்சிடுவேன் நீ. உன்னை அப்படியெல்லாம் பேசுனேனா? அப்படியெல்லாம் பேசாத செல்வி. அவ்வளவுதான், உன்னை சாவடிச்சிடுவேன். ஒழுங்கா பேசு. கல்யாணம் கட்டிப்பாங்கல்ல கல்யாணம். அப்போ உங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையே நீ கல்யாணம் கட்டிப்பியா? அப்படி இப்படி நடந்துச்சு என்ன உயிரோடவே நீ பார்க்க முடியாது, பாத்துக்க. அப்படியெல்லாம் பேசாத. நானும் சொல்வேன், நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லி. யாரும் ஒன்றும் செஞ்சுக்க போறதில்ல. நீங்க உங்க வழியை பார்த்துக்கங்க, நான் ஏன் வழியை பார்த்துக்கிறேன். குட் பை. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. செல்வி, அப்படிலாம் சொல்லாத செல்வி. சத்தியமா நான் செத்துருவேன் செல்வி. நீங்க 1000 சொல்லுங்க. எப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு அவமானமோ அசிங்கமோ ஏற்படுத்தி கொடுத்துட்டனோ அப்பவே நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். உங்களை நம்பி வந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி போயிடும்னுட்டு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இனிமே எங்க அப்பா அம்மா சொல்ற மாதிரி தான் நான் நடந்துக்குவேன். வேணா விட்டுருங்க. உங்க அம்மா நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைப்பாங்க, கட்டிக்குங்க. இனிமே என்ன பார்க்க வராதீங்க. கருப்பணிலே உங்க கூட வாழ்ந்து குழந்தை பெற்று வாழ்ந்துட்டேன். நல்ல வேலை அது கற்பனை.
செல்வி செல்வி என் பேச்சு செல்வி செல்வி எல்லாம் என் தப்புதான், என் தப்புதான். நான் பேசியிருக்கணும், உனக்காக நான் பேசியிருக்கணும். என்ன மன்னிச்சிடு செல்வி, என்னை விட்டு போவாத, என்ன மன்னிச்சிடு. தம்பி தம்பி சின்ன தம்பி சின்ன தம்பி சொல்லுங்கண்ணே. என் தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க, ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன். என்னாச்சு தம்பி? தூக்கி எறிஞ்சிட்டானே, தூக்கி எறிஞ்சு பேசிட்டானே. நான் போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டானே. என்ன செய்யணும்னு ஒன்றும் புரியல. நான் அவளுக்கு வேணாமாமா அப்படின்னு சொல்றான். கவலைப்படாதீங்க தம்பி, உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். அப்பா உங்களை சீக்கிரமா ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க தம்பி, அம்மாவும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. வாங்க போவோம், பேசிப்போம் வாங்க தம்பி. கவலைப்படாதீங்க, நான் எங்க வரல சொல்லிடுங்க வீட்டுல. இன்னும் கொஞ்சம் தனியா விடுங்க, போங்க போங்க. சரிங்க தம்பி. சும்மா அவனவே நினைச்சிட்டு இல்லாம போய் வேலையை பாரு. இவ்வளோலாம் கத்துறனே உன் காதுல விழலையா? ஆசனமா போ. தங்கச்சி ஏமா ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஏமா சொல்லுமா. சரி நான் போயிட்டு வரேன்.